ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மொத்தமே நம்ம வீட்டு அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற மசாலா பொருட்கள் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு ஐட்டமும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. இந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட்டான பிறகு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு நீல வாக்கில் இருக்கிற பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தாளிப்புக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்தன பிறகு ஒரு கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். பிறகு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த எல்லா பொருட்களும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை தனி மிளகாய்த்தூள் விருப்பம் இல்லாதன்றவங்க குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு சிக்கனை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு தாங்க நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும்ன்றதால அதிகமான தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம செய்ய போகிறது ட்ரையாக இருக்க போகிற சுக்கான்றதால. இப்போ மூடியை போட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியும் நம்ம ஏற்கனவே ஊற்றின தண்ணின்றதால கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு மூடி போடாமல் வேக விடலாம். இப்போ பார்த்தோம்னா சிக்கனில் இருக்கிற மொத்த தண்ணியும் இறுகி போச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு விருப்பம் பண்ணுற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த இந்த ஸ்பைசஸ்லாம் சிக்கனுக்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நான் யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலாஸை கூட நீங்கள் இந்த மிளகு சுக்கா வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியோட நீங்கள் விருப்பப்பட்டால் லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற மின்ட் லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தாங்க. அடுத்து இதை ஒரு சர்விங் பிளேட்க்கு சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட் வச்சு அதில் சிக்கன் பீசஸை நான் சர்வ் பண்ணுறேன். இந்த சிக்கன் சுக்காவை சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லைட்டாக மிளகுத்தூளை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு வெறும்னே கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.